ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு கொண்ட அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாட்டு நிகழ்விலே நாம் இன்றைய புனிதரான பாதர்குழுவினுடைய பாதுகாவலரான புனித செசிலியாவுடைய நினைவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவர் 1599 மறைசாட்சியாக கடவுளுடைய மறைசாட்சியாக இறந்து போனார். எப்படி இறந்தார் என்றால், கடவுள் மீது இவர் கொண்டிருந்த அந்த பற்றுறுதி, பாசம் அவரை திருமண வாழ்வை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இவர் தன்னுடைய பெற்றோரிடம் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று வலுக்கட்டமாக இருந்த பொழுது, பெற்றோருடைய தொந்தரவினாலும் பெற்றோர்களுடைய பாச போராட்டத்தினாலும் வலேரியன் என்ற ஒருவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டார். ஆனால் அந்த கணவனிடம் தன்னை முழுவதும் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டதாகவும், அவர்தான் என் மணவாளன் என்றும், தன் கற்பை யாருக்கும் கொடுக்க போவதில்லை என்றும் அவருடன் வாதாடினார். அப்பொழுது அவர் மீண்டுமாக அவரை கேட்ட பொழுது, எனது கற்பை ஒரு வானதூதர் என்னோடு இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், நான் கடவுளுக்குரியவர் என்று சொன்ன பொழுது, என் கண்ணுக்கு தெரியவில்லையே என்று வலேரியன் கேட்ட பொழுது, அது திருமுழுக்கு பெற்றிருந்தால் மட்டுமே அவருடைய கண்களுக்கு தெரியும் என்று சொன்ன பொழுது, அர்பன் என்கின்ற திருத்தந்தையிடம் சென்று அவர் திருமுழுக்கு பெற்று வீட்டிற்கு வந்த பொழுது அவர் கண்ட காட்சி அவரை மெய் செலுக்க வைத்ததாம். பிரியமானவர்களே, அவர் செசிலியா ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய அறைக்கு சென்றாராம். அப்பொழுது ஒரு வானதூதருடைய அருகிலே நின்று கொண்டதை பார்த்து மனம் மாறி அவருடைய சகோதரரிடம், செசிலியாவுடைய சகோதரரிடம் சொல்லி அவரும் மனம் மாறி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இது தெரிந்த அரசன் அவர்கள் இருவரையும் தலை வெட்டி கொள்ள உத்தரவிட்டான். செசிலியாவை பிடித்து வர உத்தரவிட்டான். செசிலியா அம்மாவிடம், இயேசுவை மறுதளித்தால் உம்மை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது, அவர் இறுதி வரை நான் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று மிகவும் உறுதியாக சொன்னதனால் அவருடைய கழுத்திலே வாளால் இறக்கிய பொழுது ரத்தம் முழுவதும் உடலிலிருந்து வெளிவந்ததாக அவருடைய வாழ்க்கை குறித்து தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, அவர் உடம்பிலிருந்து ரத்தம் வெளிவழிந்ததை ஒழிய அவர் உயிர் செல்லவில்லை. அந்த வாள் அவர் உடம்பிலே சொருவப்பட்ட பொழுதும் ஆண்டவருக்கு கீதம் பாடிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய திறமையான இனிமையான குரலிலே ஆண்டவருக்கு பாடல் பாடியே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிவிக்கிறது. பிரியமானவர்களே, 1599 அவருடைய கல்லறையை ஏதோ ஒரு காரணத்திற்காக திறந்த பொழுது, அன்றுதான் இறந்தது போல அவர் உடல் அழியாமல் இருந்ததை கண்டு மக்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்களாம். அப்படிப்பட்ட அந்த புனிதையை பற்றி நினைவு கூறதான் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவன் மீது கொண்டிருந்த பற்றும், இறைவன் மீது அவர் கொண்டிருந்த பாசமும் அவருடைய உடலை அழுகுறாமல் பாதுகாத்தார் கடவுள். ஏனென்றால் அவர் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலும் அப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளர் இயேசு ஆலயத்திலே அனைவரும் பொருட்களை விற்று கொண்டிருந்த பொழுது அவர்களை அடித்து விரட்டுகிறார். இது ஆண்டவருடைய இறை இல்லத்தினுடைய வீடு, இதை கல்வர்கள் குகை ஆக்க வேண்டாம் என்று விரட்டு விட்டதாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அப்படி என்றால் எது இறைவன் வாழ்கின்ற ஆலயம்? நாம் தான் அந்த இறைவன் வாழ்கின்ற ஆலயம். புனித செசிலியா அம்மாவனுடைய உடலிலே கடவுள் வாழ்ந்தார். அதனால்தான் இந்த ஆலயம் மாசு மறுபடாமல் காக்கப்பட்டது. நாமும் கடவுள் நம்முள் வாழ அனுமதித்தோம் என்றால் நம்முடைய உடலும் காக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கோவாவிலே புனித பிரான்சிஸ் சவேரியருடைய உடல் அனைவருடைய பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் கடவுளை தாங்கி சென்றார். நாமும் அந்த கடவுளை நம்முள் தாங்கி சென்றோம் என்றால் கடவுள் நம்மையும் உயர்த்துவார். ஏனென்றால் நம்மை நோக்கி மன்றாடுவோருடைய குரலை அவர் என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை வெட்கமற விட மாட்டார். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள், அவருடைய சீடர்கள். இந்த இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த இறைவனை நம்முள் செயல்படாமல் அனுமதிப்போம். அப்படி அனுமதிக்கின்ற பொழுது கடவுள் நம்முள் வாசம் செய்வார். நாமும் பிறருக்கு நம்மை கடவுளாக எடுத்துரைக்க வேண்டிய ஆசிரியர் அருள வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனே சென்று வாழ்க்கை பெறுவாராக. ஆமேன்.